This video is sponsored by Buy Mode Shopping App. Buy Mode Shopping App is one of the online shopping app. This video is sponsored by Buy Mode Shopping App. வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், கேப்டன் குடும்பத்துக்கு வந்த சோதனை காலமாக இது என்னன்னு தெரியல. அவங்களுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லா விஷயத்துலையும். இப்போ தான் ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனலட்சுமி சீனிவாசன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ என்ன நடத்த முடியாமல் விற்றுருக்காங்களா, இல்லை ஒருவேளை பொருளாதார நெருக்கடினால் விற்கிறாங்களா தெரியல. அவர் இருந்த வரையிலும் அதெல்லாம் ரொம்ப பக்காவாக நடத்திட்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கு இலவசமான கல்வியை கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதருக்கு இன்றைக்கி ஒன்று ஒன்றா இழந்துக்கிட்டு வராங்க. அவருடைய பையனோட படம் ரிலீஸ் ஆகிறதில் பாருங்கள் எவ்வளோ தடை தாமதம். ஏற்கனவே டேட்டு அறிவித்தாங்க பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ கேஸ் போச்சு, அதனால் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆடியோ லான்ச்லாம் பண்ணி சூப்பராக நல்ல ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. அருமையாக நல்ல சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிட்டு முருகதாஸ், சசிகுமார் எல்லாம் நல்லா அற்புதமாக பேசி அதை கூட நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ 24ஆம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு படம் திருப்பியும் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன காரணம்னா தியேட்டர் கிடைக்கல. ஆல்ரெடி எல்லாம் வேறு படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு சரியாக தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அது உண்மை காரணம் என்னன்னு தெரியல. ஆனாலும் கூட கேப்டனுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை காலமாக அவர் எவ்வளோ பேரை சினிமாவில் உயர்த்தி விட்டுருக்கிறாரு, எத்தனை பேருக்கு புது வாய்ப்பு கொடுத்துருக்காரு, எவ்வளோ டைரக்டரை உருவாக்கியிருக்கிறார். ஒரு 50 டைரக்டர் மேலே புது டைரக்டர் இந்திய சினிமாவிலேயே யாருமே புது டைரக்டர் 50 டைரக்டருக்கெலாம் வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. அதேமாரி தன்னோட கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள பெரிய ஆளாக தூக்கி விட்ருக்காரு. ஏன் சரத்குமார்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாகிறதுக்கு மெயின் காரணமே கேப்டன் தான். நிறைய நடிகர்கள் சொல்லிகிட்டே போகலாம். ராம்கேலேருந்து வரிசை கட்டி ஒரு மன்சூர் அலிகான்லாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கெலாம் காரணமே கேப்டன் தான். இப்படி அவர் நிறைய பேரை கை கொடுத்து தூக்கி விட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைக்கு இன்றைக்கி இவ்வளோ தடை தாமதங்கள் ஏற்படுது. இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆனால் எப்படி ஓடுன்னு வேறு தெரியல. ஆனால் ஓட வைக்கணும் நம்ம. ஏன்னா அவருடைய கேப்டனுடைய அவருடைய சிந்தனைக்காகவே, அவருடைய நல்ல உள்ளத்துக்காகவே நம்ம அவருடைய பையனை உயர்த்தி கொண்டுக்கிட்டு வரணும். அதெல்லாம் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய நன்றி கடன் மாதிரி சொல்லணும் இது. ஏன்னா தமிழ்நாட்டை அவர் ஆண்டு இருந்தார்னா என்னென்ன பண்ணியிருப்பார். அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆசைகள்லாம் வச்சுருந்தார். நம்ம தமிழ்நாட்டை அவ்வளோ அப்படி உயர்த்தணும் இப்படி உயர்த்தணுங்கிற மாதிரி. அதை தான் அவருக்கு கொடுப்பனை இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம. அவர் வாழ்ந்தவரெல்லாம் அவரை தவறாகவே பேசிட்டாங்க. நிறைய பேர் அவரை தவறாகவே சித்தரித்து காமிச்சிட்டாங்க. இனிமேல் அவருடைய பிள்ளை வரார் சினிமாவில், அவரையாவது நம்ம ஒரு நல்ல ஸ்டாராக, ஒரு பெரிய ஹீரோவாக நல்லா உயர்த்தி அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதான் நம்முடைய எண்ணம். நம்ம எல்லோரும் அவர் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, அந்த படத்தை எல்லாருமே பார்த்து இதுவரையிலும் ஓடாத அளவுக்கு வெற்றிகரமான படமாக அதை நம்ம மாற்றி காட்டணும் நண்பர்களே. அதுதான் நம்ம கேப்டனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். அவருடைய ஆத்மா அப்போ தான் சாந்தி அடையும். அவருடைய பிள்ளைய ரொம்ப லாரன்ஸ்லாம் நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் கடைசி வரலும் வரவே இல்லை போல இருக்குது. விஷால் சொன்னார் நான் அவர் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி, அவரும் வரல. இன்னொருத்தரை வச்சு தான் நம்ம கேப்டன் பையன் வரணும்னு அவசியம் இல்லை, அவர் தானாகவே வந்துடுவார். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல இவ்வளோ தடை வருதுங்கிறதான் நம்ம கவலைப்படுறோம். சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு நம்ம வேண்டிக்கலாம் நண்பர்களே. நன்றி.